ராஜ் கடத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லா மாவட்டங்களிலும் சாலை மறியலும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சல்மான் ராஜின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ஜின்னாபாயை கொன்றுவிடவும் என்று எச்சரித்துள்ளார்கள். அவங்க கூப்பிட்ட பசங்க ஏதோ அறிவுக்கிட்டத்தனமா பேசுறாங்க சார். நான் உங்க கஸ்டடியில இருக்கிறப்போ உங்களை பத்தி பேடா பேசுறது எனக்கு எவ்வளவு டேஞ்சர்னு அவங்களுக்கு தெரியல சார். ஐயோ எவனோ ஒருத்தன் மரணி ஊத்தி கொடுத்துக்க போறானே. டேய் பேடாடா, நீ செத்துட்டு அந்த கேஸ் ஏன் தலையில இருந்து விடு. கர்மண்டா சாமி. சல்மான் ஏதோ தெரியாம பண்றாங்க, மன்னிச்சிடுங்க சார். சல்மான் ராஜ் இவனுக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. போடா போடா ஓ சின்னபாய். எவன் இந்த கைட்டு போலீஸ் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே. பயப்படாத, உங்ககிட்ட வேலை முடிஞ்சது. சந்தோஷமா சாப்பிடு. சாரி. என்ன விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாத பாய். நீங்க என்ன கொண்டுடுவீங்கிற பயத்துல தான் நான் ஓடி ஒளிஞ்சேன். அவன் எதுக்காக அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியாத சின்ன பாய். உண்மைய சொல்லிடு. நிஜமாவே தெரியாத பாய். சினிமால கூட இவ்வளவு வயலன்ஸ் இருக்காதே. யார் இவன் போலீஸா இருந்து வேடிக்கை பாக்குறான்? நான் எந்த தப்பு பண்ணல பாய், என்ன கொண்டுடாதீங்க. கதிர்பாய், நான் அட்ஜஸ்ட் பேசுறேன். நான் ஜின்னாபாய் கிட்ட போகல. வழியில என்ன ஒருத்த அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல பாய், அவன் ஜின்னாபாயை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜின்னாபாய்க்கு தெரிஞ்சாகணும். அஜேஷ் ஜின்னாபாய் அவன் எங்க இருக்கான்? அஜேஷ் கேக்குறான்ல, அவன் எங்க இருக்கான்? அவன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். கேடுகட்ட சொரிடாயே. ஏண்டா என் தம்பிய கொலை பண்ணிட்டல்ல? அதை விட கொடூரமா நான் உன்னை கொல்லுவேன். நீ என் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் கொன்னது எவ்வளவு நிஜமோ, நீ என் கையால சாக போறதும் அவ்வளவு நிஜம். நீ தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா உனக்கு? சைத்தான், சைத்தான் கிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன் வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன்டா. அப்பளமாக்கிறேன்டா உன்னை. என்னாச்சு ஜின்னாபாய்? என்னை விட அதிகமா அவன் தான் என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் படுறான். அப்புறம் என்ன பானு சொல்ல வேண்டியதானே? அவன் ஒரு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அவன் யாரு எங்க பதுங்கி இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பளமாக்கிடுவான். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னான்னு ஒரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். அப்பளமாக்கிடுவேன்னு சொன்னான். ஓ, இப்ப நீங்க தேடுறது இவன் தானே? டிசிபி ஹியர். டிசிபி, என் தம்பியை கொண்டது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மச்சான் சீனு. சல்மான் ராஜ் உயிரோட இருக்கணும்னா நீ பறிமுதல் பண்ண என் பணத்தை உன் மச்சாங்கிட்ட கொடுத்து அனுப்பணும். எங்க வரணும், எப்படி வரணுங்கிறத அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ வெயிட். என்னங்க ஜின்னாபாய் இது? நீங்களும் எங்க டைரக்டர் பிரசாத் மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த சீனை எனக்கு சொந்தமா பந்தம் எனக்காக வரதுக்கு. அவன் வருவான், உனக்காக இல்ல எனக்கா. யாரோ யாரையும் கொண்டதுக்கு நீ போய் அவன் தம்பி கொண்டுட்டு வந்தியா? இப்ப அவன் உன்னதான் செஞ்சுட்டா? நான் துபாய் போக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்காக்கா? வட்டி எவ்வளவு தருவேன்னு கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்காமலே எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டினவங்களை என் கண்ணு முன்னாடியே கொல்றப்ப என்னால காப்பாற்ற முடியலக்கா. அவனை பிடிக்கிறதுக்கும் பனிஷ் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த வேலை உனக்கு எதுக்குடா? என்னடா செஞ்சது உங்க டிபார்ட்மெண்ட்? எப்ப பார்த்தாலும் செல்லையும் பிஸ்டலையும் கையில வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்ததை தவிர உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கா? ஆனா சீனு அவ இடத்துக்கு போய் அவன் கண்ணு முன்னாடி அவன் தம்பிய கொன்னுட்டு வந்திருக்கான். டேய் சீனு, எதுக்கு எடுத்தாலும் நான் உன்னை தப்பாவே பேசிட்டு இருந்தேன். உன் நண்பனுக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா. அதனாலதான் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். நீ கொஞ்சம் சுமார், உனக்கு எதுவும் தெரியாது. என்னடா எனக்கு தெரியாது? உங்க போலீஸ் அவன் தலைக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவனை எவன் கொல்றானோ அவன் தான்டா போலீஸ். எல்லாம் சீனு கண்ணா, நீ போய் அந்த பொறம்போக்க போட்டு தள்ளு. நான் உனக்காக என் மாரியாதை வேண்டிக்கிறேன். ஆமாங்கண்ணே, நம்ம சீனு மச்சாவை அனுப்பி வச்சா அவனுக்கு பஞ்சாப். சினு, you know that he's a crooked rogue. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். அவன்கிட்ட சல்மான் ராஜ் இருக்கிறத மறந்துடாத. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன் சரியா மார்னிங் 11:30 to 11:45 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல ரிபப்ளிக் போன் ரிங் ஆகும். ஹலோ, என்ன சந்திக்கிறதுக்காக நீ ரொம்ப துடிக்கிறல்ல? குட், கொஞ்சம் அந்த ட்ராக்கை பாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு கண்ணா, நீ அதை கேட்ச் பண்ண. கரெக்டா 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கணும்.
நீ இறங்குறப்போ ஒரு ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் 3 rings. 3 ரிங்கு தான் தருவேன். ஓகே? நீங்க 3 ரிங்கு தரேன், நீங்க அதுக்குள்ள அவன் எடுக்காம போயிட்டானா? குட் கொஸ்டின். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்ட. ஹலோ. ஆக்சுவல் கேம் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோடு தெரியுதா? அந்த ரோட்ல நீ ஓடி வரணும். 10 கிலோமீட்டர் தூரம். அதுக்கான டைம் 10 நிமிஷம். நோ டவுட் ஜின்னா குரு, உங்களது அப்படியே பிரசாத்தோட ஐடியா தான். ஆனா பின்ன எனக்கு குரு, 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவ்வளவு ஓட முடியும்? சினிமால கூட நடக்காது, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ உன்னை கொன்ன ஜனங்க ஒத்துக்குவாங்களா? பாத்துக்கிறேண்ணா. புல்லஸ் தீர்ந்து போச்சே. ஹீரோ எப்படி மேனேஜ் பண்ணுவான்? சாகறதுக்கு நான் ரெடி. சுடு. I am not ready. Drop the gun.
வா, இந்த ஐடியாவை நம்ம பிரசாத் கிட்ட சொல்லணும். கடவுளே, இனி நாம இங்க இருக்க கூடாது. எவையா நீ? ஏன் மூஞ்சி போட்டுட்டு சுத்துற? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான். கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ரஜினிகாந்தா இல்ல விஜயகாந்தா? சார், நீங்க பெரிய ஹீரோவா இருக்கான், அதுக்காக என்ன கிண்டல் பண்ணாதீங்க. பஞ்சவடி சர்க்கிள் மாப்பிள்ளை சாமி நான் தெரியாதவங்களே இருக்க முடியாது. மாப்பிளசாமி, ஆ. நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்றியா? உன் மண்டபால தான் மீடியால பேசுற. ஹாய் ஹீரோ. அறிவு கிட்ட முண்டும் நல்லா மாட்டிக்கிட்டேன். சுதந்திர தின விழாவில் கைதிகளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் அவர்களை கொடியேத்தி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஹீரோவா என் கேரியர்ல எவ்வளவோ மேடு பள்ளம் பார்த்துட்டேன். எத்தனையோ தடவை சல்மான் ராஜ் கதை முடிஞ்சதுன்னாங்க. ஆனா மக்கள் தான் எனக்கு மறுபடியும் லைஃப் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சமீபத்துல கடத்தப்பட்ட சங்கடமான விஷயம். இந்நேரம் எனக்கு சமாதி கட்டி மலர் வழியை வச்சிருக்கணும். ஆனா எனக்கு லைஃப் தந்து உயிர் பிச்சை தந்த ஹீரோ, ப்ளீஸ் கம் டு த டயாஸ். பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாத வேலையை செஞ்சா ஒன்ன போலீஸ் ஆக்கின போலீஸ் டிபார்ட்மெண்டோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். வா, கொடி ஏத்தலாம். நான் கூட ஏத்தக்கூடாது சார். செலிபிரிட்டி நீங்க தான் ஏத்தணும். நான் ஏத்தக்கூடாதியா? யூ ஆர் த ரியல் செலிபிரிட்டி, யூ ஆர் த ரியல் ஹீரோ. டைம் எடுக்காத, கை தழியா. பழைய எடுத்துக்கமா. இந்த கண்ணா ஏன் இருந்தாலும் முதுக காட்டான். இப்படி திரும்பியா? ஏன் மாப்பிளசாமி திடீர்னு ஏன் இப்படி கிழவன் ஆயிட்டா? இவன் எப்போ கிழவன் ஆயிட்டான் சார். மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனால ஒரிஜினல் முகம் தெரியுது. கோவிந்தா, பேந்துரும். ஒரு எஸ்ஐய பார்த்து டேகின்னு சொல்ற பிளடி ராஸ்கல். சாரி கோவிந்தன் சார், ஒரு ரெக்வெஸ்ட். மது எப்படி இருக்கா? அவங்க இப்போ மிஸ் மதுமதி இல்ல, மிஸ்ஸஸ் மதுமதி ஸ்ரீனிவாஸ் அலியாஸ் துபாய் சீனு. உங்களோட முதல்ல என்ன ஆகணும் இன்னொரு தடவை எனக்கு சொல்லுங்க சார். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன்.